Blender Series Part 5. இந்த வீடியோவில் மெட்டீரியல்ஸ்னா என்ன, டெக்ஸ்சரிங்னா என்ன, அது எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு கியூப் இருக்கும். ஷேடிங் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேடிங்கான கியூப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ண போகிற மெட்டீரியல் இங்கே தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மெட்டீரியலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே வரும். ஸோ மெட்டீரியல் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் கலர் அப்படின்ற கலரை மாற்றும். கோல்டு வேணும் அப்படின்னா அந்த கோல்டு வந்து நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நோடில் மெட்டாலிக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் இருக்கிற மெட்டாலிக்கை வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ரஃப்னஸை கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கியூப் வந்து மெட்டல் மாதிரி ரிவ்யூல தெரியும். டெக்ஸ்சரிங்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த கோல்டுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இமேஜஸா வச்சிருக்கோம். இந்த இமேஜஸை வந்து நம்ம உள்ள அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஈஸி மெத்தட் இருக்கு. எடிட் மெனுல ப்ரெஃபரன்ஸ்ல ஆட் ஆன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை எனேபிள் பண்ணணும். இதுக்கு நீங்க சர்ச் பார்ல போயிட்டு நோட் ரேங்லர் அப்படின்றத எனேபிள் பண்ணணும். நோட் அப்படின்னு டைப் பண்ணாலே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணி எனேபிள் பண்ணி கீழே இருக்கிற மெனுல சேவ் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒன்ஸ் பிரின்சிபல் பிஎஸ்டி செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ப்ரௌசர் விண்டோ வரும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண லொக்கேஷனில் போயிட்டு அந்த மெட்டீரியலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற இமேஜஸை மட்டும் ஷிஃப்ட் குறித்து செலக்ட் பண்ணிட்டு இந்த பிரின்சிபல் டெக்ஸ்சர் செட்டப்பை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வெப்டி ஸ்டுடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க.